அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வஅலா மன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, சீராவின் கடைசி வகுப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொடர்ந்து பல துன்பங்களை சந்தித்தார்கள், குஃபார்கள் துன்புறுத்தியது, குஃபார்களுடைய தவறான விமர்சனங்கள், 3 வருடங்கள் தொடர்ந்து சமூக புறக்கணிப்பு, சாப்பிடுவதற்கு தண்ணீர் குடிப்பதற்கு வழி இல்லாமல் 3 வருடங்கள் அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே கணவாயிலே அவர்கள் வாழ்ந்தது. பிறகு அல்லாஹ்வின் கிருபையால் மக்காவிற்கு வந்தார்கள். ஆனால் வந்த பிறகு அபூ தாலிப் அவர்களுடைய மரணம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம், பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அழைப்பு பணியை தொடர வேண்டும், அதற்கு ஒரு சக்தி, ஒரு பலம் தேவை என்பதற்காக தாயிஃப் மாநகரத்தில் சென்று அங்கு இருக்கக்கூடிய அரசர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்கலாம், அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் பக்கபலமாக இருக்கும் என்று ரசூல் அவர்கள் எண்ணி சென்றார்கள். ஆனால் அங்கு நடந்த கொடூரமான ஒரு சம்பவம், இப்படி தொடர்ந்து பல துன்பங்களை சந்தித்த நபிகள் நாயகம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காக பிரச்சனைகளை சந்தித்த பிறகும் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு இருந்தால் அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுமா இல்லையா? நிச்சயமாக அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். பொறுமையுடன் இருந்து அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை குறித்து எழுதிய விதியை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு எதிராக எதையும் பேசாமல், விதிக்கு எதிராக எதையும் பேசாமல் பொறுமையோடு இருந்தால் நிச்சயமாக இத்தகையவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். எனவே நபிகள் நாயகம் அல்லாஹ்வுக்காக இந்த அனைத்து பிரச்சனைகளையும் சந்தித்தார்கள், பொறுமையோடு இருந்தார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ் அடுத்து இவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தினான் என்று சொன்னால், மிஅராஜ் என்கிற ஒரு பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தினான். ரசூல் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து பேசினார்கள். இதுதான் ரசூல் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், ரசூல் அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டதற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம். எனவே இந்த மேராஜ் பயணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்த் அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்கிறது, என்னவாக இருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரமாகும். இந்த பயணத்திற்கு பிறகு ரசூல் அவர்கள் நடந்த செய்தியை மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள். அப்போது ஏற்கனவே நாம் சொன்னது போல் முஸ்லிம்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். எவர்கள் பலவீனமான முஸ்லிம்களாக இருந்தார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். சிலர் காஃபிர்கள் இதை ஏற்க மறுத்தார்கள். முஹம்மத் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை சொல்கிறாரா என்பதை பார்ப்பதற்கு சில பேர் ரசூலிடத்தில் கேள்வி கேட்டார்கள். சரி, பைத்துல் மக்திஸ் பலஸ்தீனுக்கு சென்றதாக நீங்கள் சொல்கிறீர்களே, அங்கு என்ன இருக்கிறது, இந்த பகுதியில் என்ன இருக்கிறது, அங்கு என்ன இருக்கிறது சொல்லி சில கேள்விகளை கேட்கிறார்கள். பைத்துல் மக்திஸை பலஸ்தீனுக்கு சென்று வந்தவர்கள் காஃபிர்கள் என்ன செய்கிறார்கள்? ரசூலிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார்கள். இவர் உண்மைதான் சொல்கிறாரா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ரசூல் அவர்கள் இதை குறித்து சொல்கிறார். குறைஷியர்கள் சில விஷயங்களை குறித்து என்னிடத்தில் கேள்வி கேட்டார்கள். அது எனக்கு சரியாக உறுதியாக எனக்கு ஞாபகம் இல்லை. எனவே அந்த நேரத்தில் நான் கவலைப்பட்டேன். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லையே என்று நான் கவலைப்பட்டேன். ரசூல் அவர்களுக்கு டென்ஷன் ஏற்பட்டது, நர்வஸ் ஆனார்கள். ஆனால் பிறகு ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு எனக்கும் பைத்துல் மக்திஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய திரைகளை அகற்றி விட்டான். நேரடியாக ரசூல் அவர்கள் பைத்துல் மக்திஸை பார்த்தார்கள். இந்த நேரத்திலே ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார், அதற்கு பிறகு இந்த காஃபிர்களிடத்தில் கேள்வி கேட்க அந்த இதை பார்த்து, அந்த காட்சியை பார்த்து நான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கொண்டே போனேன். இதை பார்த்த காஃபிர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கேட்பதையெல்லாம் அப்படியே சொல்கிறாரே, முகமது அவர்கள் பலஸ்தீனுக்கு போகவில்லை, எல்லோருக்கும் தெரியும் இதற்கு முன்பு. எனவே ரசூல் அவர்கள் இதையெல்லாம் சொன்ன பிறகு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ் நேர்வழி காட்ட விரும்பவில்லை என்று சொன்னால் அவர்கள் இதை பார்த்த பிறகும் ரசூல் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எனவே இத்தகைய நேரத்தில் தான் சில காஃபிர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து ரசூல் அவர்களை குறித்து சொன்னார்கள்.
இரவின் ஒரு பகுதியில் மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு சென்று அங்கிருந்து 7 வானங்களை எல்லாம் தாண்டி மேலே சென்று வர முடியுமா? இது சாத்தியமா என்று சொல்ல அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், ஆம் சாத்தியம். முஹம்மது அவர்கள், எங்கள் நபி முஹம்மது அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக உண்மை, அது ஒருபோதும் பொய்யாக இருக்க முடியாது என்று உறுதியாக இவர் சொன்ன அந்த நேரத்தில் தான் சித்தீக் என்கிற பட்டம் வழங்கப்பட்டது. அபூபக்கர் சித்தீக். சித்தீக் என்று சொன்னால் உண்மைப்படுத்தக்கூடியவர், உண்மையான விஷயத்தை உண்மை என்று சொல்லி உண்மைப்படுத்துபவர் என்று என்கிற பட்டம் வழங்கப்பட்டது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் நமக்கும் மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. குரானிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அது நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை என்று சொன்னாலும், நம்முடைய அறிவு அதை ஏற்க மறுத்தாலும், குரானில் வந்துவிட்டது, ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்துவிட்டது என்கிற ஒரே காரணத்திற்காக அதை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி நடக்க வாய்ப்புண்டா, சாத்தியமா, இப்படியெல்லாம் நடக்குமா என்கிற கேள்விகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. குரானில் வந்து விட்டதா, ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் வந்து விட்டதா, பலவீனமான ஹதீஸுகள் பொய்யான ஹதீஸுகளை விட்டுவிடுங்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்து விட்டதா, அது உண்மைதான், அது அப்படிதான். நம்முடைய அறிவு ஏற்க மறுத்தாலும் சரியே, குரானில் ஹதீஸில் வந்துவிட்ட ஒரே காரணத்திற்காக அதை கண்களை மூடி என்ன செய்ய வேண்டும், அதை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். லா ரைப், அதில் சந்தேகமே இல்லை என்று நம்ப வேண்டும். இப்படிதான் சஹாபா பெருமக்கள் செய்தார்கள். உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த காலத்தில் முஸ்லிம்கள் செய்தார்கள். சரி, இந்த சம்பவம் எதற்காக நடந்தது, என்ன காரணம்? இதை கொண்டு ரசூல் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். பல துன்பங்களை சந்தித்த ரசூல் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்க வேண்டும், மனசக்தி பலம் கிடைக்க வேண்டும், ரசூல் அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டும் என்பது ஒரு நோக்கம். அதே போல் மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்க விரும்பினான். ரசூல் அவர்கள் மேராஜிலிருந்து திரும்பிய பிறகு இதை மக்களுக்கு எடுத்து சொன்னால் எவர்கள் இதை நம்புவார்கள், யார் இந்த விஷயத்தை புறக்கணிப்பார்கள், நம்ப மறுப்பார்கள் என்பதை சோதித்து பார்ப்பது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான். மேராஜிலே உங்களுக்கு நாம் காட்டிய அனைத்து விஷயங்களும் எதற்காக என்று சொன்னால் சோதித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். மேலும் கணித்திருக்கிறவர்களே, இந்த மேராஜ் பயணம் என்பது உண்மையாகவே நடந்த ஒரு பயணம். அதாவது கனவில் பார்த்த விஷயம் அல்ல. மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு சென்றதாக, பலஸ்தீனிலிருந்து 7 வானங்களை எல்லாம் கடந்து மலக்குமார்களை பார்த்து, பல நபிமார்களை எல்லாம் பார்த்து சலாம் சொல்லி, பிறகு அல்லாஹ்விடத்தில் சென்று பேசி தொழுகையை வாங்கி வந்ததாக ரசூல் அவர்கள் கனவு பார்க்கவில்லை. உண்மையாகவே ரசூல் அவர்கள் சென்று வந்தார்கள். அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை மட்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து செல்லவில்லை, மாறாக ரூஹ் மற்றும் உடம்பு இரண்டோடு சேர்ந்துதான் ரசூல் அவர்கள் பலஸ்தீனுக்கு சென்றார்கள், விண்ணுலக பயணத்திலும் சென்றார்கள். எனவே கனவில் பார்த்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தவறான கருத்தில் இருக்கிறார்கள். அதே போல் ரசூல் அவருடைய உடம்பை அழைத்து செல்லவில்லை ஜிப்ரீல் அவர்கள், ரூஹை மட்டும்தான் அழைத்து சென்றார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தும் தவறானது, வழிகேடு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே இந்த பயணத்தில் தன்னுடைய ரூஹ், தன்னுடைய உடம்போடு சென்று வந்தார்கள் என்பதை நம்ப வேண்டும். இந்த மேராஜ் பயணத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நோக்கம் அப்படியே இருந்தது. அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. என்ன நோக்கம்? அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ரசூல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியை இழந்து விட்டார்கள். ஒரு கை உடைந்து போனது போல் இருந்தது. தன்னுடைய மார்க்க பணியை மறுபடியும் தொடர்வதற்கு ரசூல் அவர்களுக்கு ஒரு பலம் தேவைப்பட்டது. அதற்காக தான் ரசூல் அவர்கள் தாயிஃபுக்கு சென்றார்கள். ஆனால் அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம். அதற்கு பிறகுதான் இந்த மேராஜ் சம்பவம் நடந்தது. எனவே அந்த பலம் ரசூலுக்கு தேவைப்பட்டது. அதற்காக தான் மேராஜ் பயணத்திற்கு பிறகு மறுபடியும் ரசூல் அவர்கள் இந்த பணியை ஆரம்பிக்கிறார். என்ன செய்கிறார்? பல கோத்திரக்காரர்களை சந்தித்து பேசுகிறார், இஸ்லாத்தின் பால் அழைக்கிறார். தனிப்பட்ட மக்களையும் அதிகமாக சந்தித்தார்கள். இதற்கு முன்பும் செய்து வந்தார்கள், இதற்கு பிறகு இன்னும் அதிகமாக செய்து வந்தார்கள். தனிப்பட்ட நபர்களை சந்தித்து பேசுவது, தனிப்பட்ட மக்களை சந்தித்து தாவா செய்வது, கோத்திரக்காரர்களை சந்தித்து ஒரு கூட்டத்துக்கே தாவா செய்வது என்றெல்லாம் ரசூல் அவர்கள் செய்தார்கள். மக்கள் அதிகமானால் மட்டுமே, பெரிய பெரிய கோத்திரக்காரர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே சுகமாக இந்த தாவா பணியை செய்ய முடியும், பிரச்சனைகள் இல்லாமல் இந்த பணியை செய்ய முடியும் என்று ரசூல் அவர்கள் என்ன செய்தார்கள்?
தன்னுடைய அழைப்பு பணியை அதிகப்படுத்துகிறார்கள். இரவு பகல் என்று பிரித்து பார்க்காமல் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக உழைத்தார்கள். குறிப்பாக கணித்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய நாட்கள் வரும் பொழுது, ஹஜ்ஜுடைய காலம் வரும் பொழுது, ஹஜ்ஜுடைய சீசன் என்று சொன்னால் அது தில்ஹிஜ்ஜா மாதத்திற்கு முன்பு தில்காயிதால் இருந்து ஆரம்பித்து தில்காயிதா, தில்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்று 3-4 மாதங்கள் அது அப்படியே தொடரும். இந்த 3-4 மாதங்கள் ரசூல் அவர்கள் குறிப்பாக என்ன செய்வார்கள்? இரவு பகல் என்று சொல்லி அழைப்பு பணியில் ஈடுபடுவார். ஏனெனில் இந்த நாட்களில், இந்த மாதங்களில் குறிப்பாக வெளியூரில் இருந்தெல்லாம், தூரத்தில் இருந்தெல்லாம் மக்கள் மக்காவிற்கு வருவார்கள் ஹஜ் செய்வதற்கு. அந்த நேரத்தில் பல மக்களை, பல ஊர் மக்களை சந்திக்கலாம். அந்த நேரத்தில் அழைப்பு பணி செய்தால் அந்த செய்தி, சத்திய மார்க்கத்தின் செய்தியோ தூரமாக போய் சேரும். ஏனெனில் பல ஊர்களில் இருந்து மக்கள் அந்த நாட்களில் வந்து ஒன்று கூடுவார்கள். இனி குறிப்பாக இந்த நாட்களில் ரசூல் அவர்கள் ஒரு நிமிடம் கூட பேச மாட்டார், வீணாக்க மாட்டார். எனவே அழைப்பு பணியில் ஈடுபடுவார். அந்த நேரத்தில் பல கோத்திரக்காரர்களை சந்தித்து, தூரத்திலிருந்து வந்த மக்களை எல்லாம் சந்தித்து ரசூல் அவர்கள் சொல்வார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்று சாட்சி கூறுங்கள், வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக மக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மார்க்கெட்டுகள், 3 மார்க்கெட்டுகள், கடை வீதிகள் பிரபலமானது மக்காவில். உக்காஸ் என்கிற ஒரு மார்க்கெட், அப்படி 3 மார்க்கெட்டுகள். அந்த மார்க்கெட்டுகள், அந்த மார்க்கெட்டில் இருந்து அந்த கடை வீதிகள் நின்று அழைப்பு பணி செய்வது, தனிப்பட்ட முறையில் அழைப்பு பணி செய்வது என்று செய்து வந்தார்கள். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கணித்திற்குரியவர்களே, ஆரம்பத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம், அபூ லஹபை குறித்து. ரசூல் அவர்கள் அழைப்பு பணி செய்தால் பின்னால் அபூ லஹப் என்ன செய்வான்? ரசூல் அவர்கள் யாரையெல்லாம் சந்தித்து இஸ்லாத்தை பற்றி சொல்வார்களோ, அடுத்து அபூ லஹப் அதே நபரை சந்தித்து முகமதுடைய பேச்சை கேட்காதீர்கள் என்று செய்வான். எனவே இந்த காலத்திலும் அப்படி அவன் செய்து வந்தான். ரசூல் அவர்கள் அழைப்பு பணி செய்துவிட்டு கிளம்பி போக சில நிமிடங்களில் அபூ லஹப் வருவான். அபூ லஹப் வந்து முகமது சொல்வதை கேட்காதீர்கள், அவன் சாபி, காதிப், இவன் வழிகெட்டவன், பொய் சொல்பவன், லா தஸ்மஉ, அவனுடைய பேச்சை கேட்காதீர்கள் என்று அபூ லஹப் என்ன செய்வான்? ரசூல் அவர்கள் அழைப்பு பணி செய்ய அந்த ரசூலுடைய முயற்சிகளை எல்லாம் வீணாக்குவதற்கு பின்தொடர்ந்து வருவான். ஆனால் கணித்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. தொடர்ந்து தன்னுடைய காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அதே நேரத்தில் கணித்திற்குரியவர்களே, அபூ லஹப் செய்த இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. அபூ லஹப் ஒரு காஃபிர், அசத்தியத்தில் இருந்தவன். அவன் அந்த அசத்தியத்திற்காக, தன்னுடைய வழிகேட்டிற்காக இப்படி முயற்சி செய்யும் பொழுது, ரசூல் அவர்கள் அழைப்பு பணி செய்யும் பொழுதெல்லாம் பின்தொடர்ந்து இவன் வருகிறான். யாரையெல்லாம் ரசூல் அவர்கள் சந்தித்து இஸ்லாத்தை பற்றி சொல்கிறார்களோ அதே நபர்களை இவனும் சந்தித்து முகமதுடைய பேச்சை கேட்காதீர்கள் என்றெல்லாம் முயற்சி செய்கிறான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அபூ லஹப் அசத்தியத்திற்காக இப்படிப்பட்ட முயற்சியை செய்யும் பொழுது, நேரத்தை ஒதுக்கும் பொழுது, முயற்சி உழைப்பு செய்யும் பொழுது, சத்தியத்திற்காக நாம் எந்த அளவிற்கு உழைக்க வேண்டும்? சத்திய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்காக, நேர்வழி காட்டுவதற்காக எந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும்? மக்களை வழிகெடுக்க அபூ லஹப் இந்த அளவிற்கு முயற்சி செய்திருக்கிறான் என்று சொன்னால் சத்தியத்திற்காக நாம் எந்த அளவிற்கு உழைக்க வேண்டும் என்று பாருங்கள். எனவே கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சத்திய மார்க்கத்தை நம்மோடு அப்படியே மூடி மறைத்து வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அண்டை வீட்டார்கள், பயணம் செய்யும் பொழுது நம்மோடு சேர்ந்து உட்காரக்கூடியவர்கள், அடிக்கடி நாம் சந்திக்கக்கூடிய மக்கள், நமக்கு தெரிந்த மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், நம்மால் முடிந்தவரை அவர்களிடத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி கணித்திற்குரியவர்களே, பல கோத்திரக்காரர்கள், பல மக்களை ரசூல் அவர்கள் சந்தித்து அழைப்பு பணியை செய்தார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் ஒரு பலம் கிடைக்கும், அதை கொண்டு இந்த பணியை தொடரலாம் என்று ரசூல் அவர்கள் உழைத்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் தான் ஹஜ்ஜுடைய நாட்களில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. இதுதான் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய திருப்பத்திற்கு முன்னுரையாக இது இருந்தது. இந்த சம்பவம் அது என்ன? அல் அகபத்துல் ஊலா என்கிற உடன்படிக்கை.
அல் அக்பத்துல் ஊலா என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் அந்த உடன்படிக்கை. அது அந்த உடன்படிக்கை என்ன என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய இந்த சீசனிலே, இது கிட்டத்தட்ட 11ஆம் நபித்துவம் வழங்கப்பட்ட 11ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். மேராஜ் 10ஆம் ஆண்டு நடந்தது என்று சொன்னோம். இது அடுத்த வருடம் 11ஆம் வருடம் நடந்த ஒரு சம்பவம். இது ஹஜ் பயணத்தின் பொழுது, ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே மதீனாவிலிருந்து வந்த சிலர் ரசூல் அவர்களை சந்திக்கிறார்கள். அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்கிற 2 கோத்திரக்காரர்களை சார்ந்த ஒரு 7 பேர், ஹஸ்ரஜ் என்கிற கோத்திரத்தை சார்ந்த 5 பேரும், அவுஸ் என்கிற இன்னொரு கோத்திரத்தை சார்ந்த 2 பேர், மொத்தமாக 7 பேர் ரசூல் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து பேசி இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். ரசூல் அவர்களை சந்தித்து பேசிய பிறகு உடனே எதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அதற்கு ஒரு பின்னணி, ஒரு காரணம் இருக்கிறது, முக்கிய காரணம். அந்த காரணம் என்னவென்றால், மதீனாவாசிகள் யூதர்களோடு சேர்ந்து வாழ்ந்த மக்கள். மதீனாவின் ஓரப்பகுதியிலே யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். யூதர்களுடைய பெரிய பெரிய ஊர்கள் இருந்தன, பெரிய பெரிய கோத்திரங்கள் இருந்தன. பனு கைனுகா, பனு நசீர் என்று 3 பெரிய கோத்திரங்கள் இருந்தன யூதர்களுடைய. எனவே மதீனாவாசிகளுக்கும் யூதர்களுக்கும் தொடர்பு இருந்தது. யூதர்களோடு சேர்ந்து வாழ்ந்த மக்கள் தான் இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற மதீனா வாசிகள். எனவே யூதர்களோடு சேர்ந்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யூதர்கள் பல முறை அல்லாஹ்வை குறித்து பேசியதெல்லாம் கேட்டிருப்பார்கள். நபிமார்களை குறித்து பேசிய விஷயங்களை எல்லாம் இவர்கள் கேட்டிருப்பார்கள். மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் நரகம் ஒன்று இருக்கிறது என்பதையெல்லாம் இவர்கள் கேட்டிருப்பார்கள். சிலை வணக்கம் கூடாது என்றெல்லாம் அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்டிருப்பார்கள். இந்த விஷயத்திலெல்லாம் யூதர்கள் இப்படிதான் இருப்பார்கள். ஆனால் ரசூல் அவர்களை அவர்கள் ஏற்க மறுத்தார்களே, அங்குதான் அவர்கள் வழிகெட்டு போனார்கள். மற்ற விஷயங்களில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்கிற விஷயங்கள் எல்லாம் அவர்களும் சொல்வார்கள். எனவே இதையெல்லாம் கேட்டிருந்த இந்த மக்கள் ரசூல் அவர்கள் சொல்வதை புதிதாக இவர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள். பல முறை கேட்ட விஷயம்தான் இது ஒன்று. இரண்டாவது, இன்னும் முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், யூதர்கள் சில சமயம் இவர்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், ஏதாவது போர் நடந்தால், அந்த நேரத்தில் அந்த யூதர்கள் சொல்வார்கள், இறுதி நபி வரப்போகிறார், கூடிய சீக்கிரம் இறுதி தூதர் வரப்போகிறார், வெளிப்பட போகிறார். அவர்கள் தோன்றிவிட்டால், இறுதி நபி வந்துவிட்டால் உடனடியாக நாம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நபியை நபியாக ஏற்றுக்கொண்டு இறுதி தூதரை, அந்த இறுதி தூதர் நம்மோடு இருந்தால் நாம் அந்த இறுதி நபியோடு சேர்ந்து உங்களுக்கு எதிராக நாம் போர் செய்வோம். அப்போது நிச்சயமாக வெற்றி நமக்கு தான். இறுதி நபியை நம்பிக்கை கொண்டு அவரோடு சேர்ந்து நாம் உங்களுக்கு எதிராக போர் செய்தால் நிச்சயமா அல்லாஹ் இறுதி நபிக்கு தான் உதவி செய்வான். இறுதி நபியோடு நாங்கள் இருந்தால் நமக்கு தான் உதவி, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். எனவே அந்த நேரத்தில் நாங்கள் உங்களை தோற்கடிப்போம். இப்போது நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, உங்களை தோற்கடிக்க முடியவில்லை, அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று அடிக்கடி சொல்வார்கள். இதை கேட்டு கேட்டிருந்த இந்த மதீனா வாசிகள், அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரக்காரர்கள் மக்காவிற்கு வந்தபோது, இங்கு ஒருவர் இருக்கிறார் முஹம்மது என்று ஒருவர், அவர் தன்னை இறுதி நபி என்று சொல்கிறார், தன்னை ஒரு தூதர் என்று சொல்கிறார் என்று கேள்விப்பட்ட போது உடனே என்ன செய்கிறார்கள்? ஆஹா, யூதர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு முன்பு நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நாங்கள் இந்த இறுதி நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்போதுதான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும் என்று உடனடியாக விரைந்து வந்தார்கள். அந்த நபியை சந்திக்க வேண்டும். எனவே சில மக்களை கேட்டு முஸ்லிம்களோடு தொடர்பு கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வரை வந்து சேர்ந்தார்கள். நபி அவர்களிடத்தில் பேசினார்கள் மறைமுகமாக. ரசூல் அவர்கள் அப்போது சொன்னார்கள், இரவு நேரத்தில், மக்கள் எல்லாம் நடமாடாத அந்த நேரத்தில் நாம் சந்திக்கலாம் என்று ஒரு நேரத்தை குறித்து கொடுத்து, அந்த நேரத்தில் எல்லோரும் ரசூல் அவர்களை தனிமையில் வந்து சந்தித்தார்கள். அந்த நேரத்தில் இந்த 7 மக்கள், 5 ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்த ஆண்கள், 2 அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த ஆண்கள் மட்டுமே, 7 பேரை ரசூல் அவர்கள் சந்தித்து பேசினார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள், அல்ஹம்துலில்லாஹ். பிறகு ஒரு உடன்படிக்கை, ஒரு பைஅத்தை ரசூல் அவர்கள் வாங்கினார்கள். அந்த பைஅத்தில் ரசூல் அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன என்பதை அந்த 7 பேரில் ஒருவராகிய உபாதா பின் சாமித் ரதியல்லாஹு அன் அவர்கள்
அந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார். இந்த விஷயம் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த நேரத்தில் ரசூல் அவர்கள் நம்மிடத்தில் பைஅத் வாங்கினார்கள், உறுதிமொழி வாங்கினார்கள். என்ன உறுதிமொழி? அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வோடு நீங்கள் எதையும் இணை வைக்க கூடாது. வலா தஸ்ரிகு, நீங்கள் திருடக்கூடாது. வலா தஸ்னு, விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. வலா தக்துலு அவுலாதக்கும், தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கொன்றுவிடக்கூடாது, வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொன்றுவிடக்கூடாது. வலா தூபி புஹ்தானின், யார் மீதும் அவதூறு சொல்லக்கூடாது. வலா தாசூஃபி மஅரூஃபின், எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாறு செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது என்று எல்லாம் ரசூல் அவர்கள் நம்மிடத்தில் உறுதிமொழி பைஅத் வாங்கினார்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த பைஅத்துக்கு பிறகு அந்த மக்கள் சொன்னார்கள் ரசூலிடத்திலே, மதீனாவிற்கு சென்று நாங்களும் அழைப்பு பணியை செய்வோம். நமக்கு எந்த சத்திய மார்க்கம் கிடைத்திருக்கிறதோ அந்த மார்க்கத்தின்பால் மதீனாவாசிகளை நாங்கள் அழைத்து வருவோம். அடுத்த வருடம் அல்லது அதற்கு அடுத்த வருடம் நிச்சயமாக நாங்கள் உங்களை வந்து மறுபடியும் சந்திப்போம் என்று வாக்களிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த மக்களோடு மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார். முஸ்அப் பின் உமைர் அவர்கள் யார்? ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். இவருடைய தாயும் தந்தையும் மக்காவின் மிகப்பெரிய செல்வந்தர், அந்த காலத்தின் மிலேனியர் இவர்கள். அத்தகைய தாய் தந்தையுடைய ஒரு மகன் முஸ்அப் பின் உமைர். ஆடம்பரமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர். மிக உயர்தரமான ஆடையை மட்டுமே என்ன செய்வார்? உடுத்துவார். உயர்தரமான நறுமணத்தையே பூசுவார். மக்கா வாசிகளில் மிக சிறந்த ஆடையை உடுத்துபவர் முஸ்அப் பின் உமைர். மிக சிறந்த நறுமணத்தை பூசக்கூடியவர் முஸ்அப் பின் உமைர். வீட்டில் பெண்கள் உட்கார்ந்தபடியே, வீட்டுக்கு வெளியே பாதையில் முஸ்அப் பின் உமைர் அவர்கள் கடந்து சென்றால் வீட்டில் உட்கார்ந்தபடியே மக்கள் சொல்லிவிடுவார்கள், முஸ்அப் சென்று கொண்டிருக்கிறான். அந்த அளவிற்கு தரமான நறுமணத்தை பூசுவார்கள். பல பணியாளர்கள் இவர்களை சுற்றி இருப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர். இஸ்லாத்திற்காக அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு வந்தார்கள் இவர்கள். அத்தகைய ஒரு தியாகியை, அத்தகைய ஒரு மாமனிதரை ரசூல் அவர்கள் இஸ்லாத்தின் தாயியாக, அழைப்பாளராக மதீனா மக்களை நோக்கி அனுப்பினார்கள். இவர்கள் அங்கு சென்று சஅத் பின் ஜுராரா என்கிற ஒரு சஹாபி, மதீனாவாசியை சேர்ந்த ஒரு நபர், இஸ்லாத்தை தழுவியவர், அவருடைய வீட்டில் முஸ்அப் பின் உமைர் அவர்கள் தங்குகிறார். அங்கு சென்ற பிறகு தன்னுடைய அழைப்பு பணியை ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இந்த முஸ்அப் பின் உமைர் என்கிற இந்த மாமனிதர், அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்த இந்த மாமனிதர் எடுத்த முயற்சிகள், இதற்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? மிகப்பெரிய ஒரு பரிசை தருகிறான். என்ன நடந்தது? இவர்கள் அழைப்பு பணி செய்த அந்த முயற்சிகளுக்கான வழிபாடாக சஅத் பின் முஆத் மற்றும் உசைத் பின் ஹுதைர் போன்ற பெரிய பெரிய மதீனாவில் இருந்த தலைவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறார்கள். பெரிய பெரிய தலைவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் அந்த தலைவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் பயப்படுவார்களா இஸ்லாத்திற்கு வருவதற்கு? இல்லை. மக்காவில் நடந்த மிகப்பெரிய இது என்ன? மக்காவில் பெரிய பெரிய தலைவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தார்கள். இஸ்லாத்திற்கு எதிராக அந்த தலைவர்கள் இருந்தால் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். ஆனால் மதீனாவில் நடந்த மிகப்பெரிய சாதகமான விஷயம் என்ன? இஸ்லாத்திற்கு பெரிய பெரிய தலைவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள் முதல் கட்டத்திலேயே. எனவே வேகமாக அந்த தலைவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களும் இஸ்லாத்திற்கு வர ஆரம்பித்து மதீனா ஒரு இஸ்லாமிய சமுதாயமாக உருவாக்கப்பட்டது சில நாட்களிலேயே. எனவேதான் 11ஆம் ஆண்டு மதீனாவிற்கு சென்ற முஸ்அப் பின் உமைர் அவர்கள் நபித்துவம் வழங்கப்பட்ட 13ஆம் ஆண்டு, இஸ்லாம் வந்த 13ஆம் ஆண்டு, அதாவது 2 வருடங்களுக்கு பிறகு மதீனாவிலிருந்து மறுபடியும் மக்காவிற்கு வருகிறார். இந்த அழைப்பாளர் வந்து முஸ்அப் பின் உமைர் அவர்கள் அங்கு என்ன நடந்தது, எத்தகைய சூழ்நிலை இருக்கிறது, அனைத்தையும் ரசூல் அவர்களுக்கு தெளிவாக சொன்னார்கள். சொன்ன பிறகு அதே வருடம் ஹஜ்ஜுடைய காலம் வரும் பொழுது மறுபடியும் மதீனாவிலிருந்து வாக்களித்து சென்ற அந்த மக்கள் பல மக்களை அழைத்து மக்காவிற்கு வந்தார்கள். ஹஜ் செய்வதாக வந்து அப்படியே ரசூல் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 73 ஆண்களும்
2 பெண்களும் வந்தார்கள். அந்த 73 ஆண்களில் ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள், ஜாபிர் ரதியல்லாஹு அன், அதே மாதிரி கஅப் பின் மாலிக் ரதியல்லாஹு அவர்கள் எல்லாம் இருந்தார்கள். 73 ஆண்களும் 2 பெண்களும் வந்து ரசூலிடத்திலே மறுபடியும் ஒரு பைஅத்தை செய்கிறார். இதுதான் இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை என்று சொல்வார்கள். முதல் அக்கபா இதற்கு முன்பு சொன்னது, இது இரண்டாவது அக்கபா உடைய பைஅத், உறுதிமொழி. அப்போது இவர்களிடத்தில் ரசூல் அவர்கள் பல விஷயங்களை பைஅத்தாக வாங்கினார்கள். இஸ்லாத்தை தழுவுங்கள், ஷிர்க் செய்யாதீர்கள், மேலும் அங்கு நான் வந்தால் நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்களா, நீங்கள் எப்படி தன்னுடைய மனைவி மக்களை தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறீர்களோ அப்படி என்னை பாதுகாப்பீர்களா என்றெல்லாம் கேட்டு வைக்கிறார்கள். மதீனா போகக்கூடிய அனுமதி அல்லாஹ் இன்னும் கொடுக்கவில்லை ரசூலுக்கு, இருந்தாலும் கேட்டு வைக்கிறார்கள். அப்படி ஒரு காலம் நான் அங்கு வந்தால் நீங்கள் என்னை பாதுகாப்பீர்களா, இஸ்லாத்தை பாதுகாப்பீர்களா, இஸ்லாத்திற்காக தன்னை தியாகம் செய்வீர்களா என்றையெல்லாம் ரசூல் அவர்கள் கேட்டு உறுதிமொழி வாங்குகிறார், பைஅத்தை வாங்குகிறார். இதற்கு பிறகுதான் கணித்திற்குரியவர்களே, அங்கு ஒரு இஸ்லாமிய சமூகம் உருவாகி இருக்கிறது என்று தெரிந்த பிறகுதான் ரசூல் அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை தழுவிய மக்கள், குறிப்பாக யாரையெல்லாம் காஃபிர்கள் அச்சுறுத்தி வந்தார்களோ, துன்புறுத்தி வந்தார்களோ, அந்த பலவீனமான மக்களை ரசூல் அவர்கள் உடனே மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்லும்படி சொன்னார்கள். இங்குதான் இரண்டாவது ஹிஜ்ரத், இஸ்லாத்தின் இரண்டாவது ஹிஜ்ரத் ஆரம்பிக்கிறது. முதல் ஹிஜ்ரத் என்பது மக்காவிலிருந்து அபிசீனியா, இரண்டாவது ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதீனா. இந்த இரண்டாவது ஹிஜ்ரத்தை மக்கள் அதிகமாக செய்ய தொடங்கினார்கள் இதற்கு பிறகுதான். எனவே இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.